எல்லாம் வல்ல கடவுளின் பெருங்கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நமது திருக்கோயிலினுடைய அருள் சக்தி மிகுந்த மகிமைகளை யூடியூப் சேனல் மூலமாக ஆங்காங்கே உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் நம் கருப்பசாமியுடைய அருள் கருணை கிடைத்து அவர்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் மகிழ்ந்து குளுமையாகி செம்மையாக வாழ வேண்டும் என்று நினைத்து என்னாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு திருக்கோயில்களும் உலகில் அமைந்ததெல்லாமே மனிதனுடைய மனதின் சுமைகளை இறக்குவதற்குத்தான். கொடை என்று கொடுக்கிறோமே, கொடை என்றால் என்ன அர்த்தம்? தெய்வத்துக்கு நாம் கொடை கொடுக்கிறோமா அல்லது தெய்வம் நமக்கு கொடை கொடுக்கிறதா? அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பது இன்னும் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறையவே இருக்கிறது. ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு தெய்வத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த ஊரை சார்ந்த மக்களெல்லாம் அந்த ஊரை விட்டு ஒரு சின்ன இடத்துக்கு போனாலும் அல்லது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தன்னுடைய மனக்கவலையை நினைக்கும் பொழுது அதோ இருக்கே அந்த தெய்வம் எப்படியாவது நம்மளை காப்பாற்றும் அப்படி என்று நினைத்து உணர்ந்து கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தருமே அந்தந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை அந்த தேவதைகளை நினைத்து உணர்கின்ற பொழுது அவர்களுடைய ஒவ்வொருவருடைய உணர்ச்சி சுமைகளும் மன சுமைகளும் அந்த தெய்வத்தின் மீது மானசீகமாக செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தப்படுகிற பொழுது ஒரு 3000 மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் அந்த 3000 மக்களும் நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு செகண்டாவது அந்த தெய்வத்தை நினைத்து விடுவார்கள். அப்படி 360 நாள் ஒரு வருஷமும் அப்படி நினைக்க நினைக்க அவர்களுடைய நினைவு உணர்வுகள் சுமைகள் எல்லாமே அந்த தெய்வத்தின் மீது அந்த பீடத்தின் மீது அந்த கோயிலின் மீது அந்த சுமை உணர்வுகள் செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தப்பட்டு அழுத்தம் அதிகரித்து அந்த தெய்வ சாந்தித்திய சன்னிதானம் உக்கிரமாகும். உக்கிரம்னா அதிக அழுத்த நிலைக்கு ஆயிரும். உடனே அந்த ஒரு வருடம் வந்த உடனேயே எல்லா மக்களும் மகிழ்ந்து 8 நாட்கள் அதற்காக காப்பு கட்டி விரதம் இருந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த அம்மனுக்கு கொடை கொடுக்க வேண்டும்னு. அம்மனு ஒரு சாமிக்கு கொடை கொடுக்கணும்னு. அது என்ன கொடைன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே என்ன, குற்றாலத்திலேருந்து தீர்த்தம், பாவநாசத்திலிருந்து தீர்த்தம், காசியிலிருந்து தீர்த்தம் அல்லது ஒரு புனித நதியிலிருந்து ஒரு தீர்த்தம் அப்படி எல்லா தீர்த்தத்தையும் கொண்டு வந்து அந்த சாமிக்கு மேலே அபிஷேகத்தை பண்ணுறோம். பால், தயிர், மோர், நெய், தண்ணீர் எல்லாம் இந்த அத்தனை விதமான அபிஷேகத்தை செய்த உடனேயே இந்த ஒரு வருஷமும் அந்த தெய்வத்தின் மீது இந்த மனிதன் நினைத்து நினைத்து உணர்ந்த சுமைகளெல்லாம் கழுவப்படுகிறது. கழுவப்பட்ட உடனேயே இவனுடைய மன சுமைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த தெய்வம் இன்னும் ஆனந்தமாகவும் சாந்தித்தியமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு அருமையான அலங்காரம், ஆனந்தமான வண்ண மலர்கள், வளமான பூமாலை, பச்சை பரண தோரணங்கள், அதை ஆனந்தமாக நினைத்து கொண்டாடுகின்ற மேளதாள ஒலிகள் இவைகளெல்லாம் சமர்ப்பணமாக்கி அந்த தெய்வத்தினுடைய அந்த சக்தியினுடைய உள் உணர்வை மகிழ்ச்சி வெள்ளமாக மனிதனாக்கி அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி உணர்வும் அந்த சிலையின் மீது அந்த தெய்வத்தின் மீது செலுத்தப்படுகிறது. அந்த செலுத்துகிற அன்று நள்ளிரவு அன்று அதற்கு தேவையான உணவு பதார்த்தங்கள், உணவுப் பொருள்கள், படையல்கள் இவைகளையெல்லாம் வைத்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மானசீகமாக சொல்லி அதற்கு நாம் அதை கொடையாக கொடுக்கிறோம். கொடை என்றால் வழங்குதல் என்பது பொருள். அதை கொடுத்து அந்த தெய்வத்தை ஆனந்தப்படுத்தி விடுதோம். அதற்கடுத்து ஒரு வருஷ காலமும் மீண்டும் நம்முடைய சுமைகளை, நம் மனவேதனைகளை, நம் துயர அலைகளை அந்த தெய்வ சக்தி மீண்டும் எடுத்துக்கொள்கிறது. இதுதான் அந்த கொடை என்பதற்காக கோயிலை பயன்படுத்துகின்ற
விளக்கம். அப்போ ஒவ்வொரு கிராம எல்லைகளுக்குள்ளேயும் ஒரு கோயிலை வச்சுக்கிடுறோம், ஒரு தெய்வத்தை வச்சுக்கிடுறோம். மனிதனுடைய மனச்சுமைகள் தீர வேண்டும் என்பதற்காக இதனை வெளிப்படுத்தி கொள்கிறோம் என்பது தான் அதனுடைய உண்மையான விளக்கங்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் ஒரு கோயில் ரங்கநாதர். ஸ்ரீரங்கம் என்றாலே ரங்கநாதன் என்பது பொருள். பொற்கோவில் பொற்கொடை கொண்ட கோபுரத்தான். அவருடைய கோபுரத்தை பார்த்துருக்கீங்களா? தங்க கோபுரம். ஸ்ரீரங்க கோபுரம் தங்கத்தில் கொடை கோபுரம் இருக்குது. அந்த கோபுரம்தான் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு அருமையான ஒரு கோபுரம். அந்த கோயிலில் ஒவ்வொரு நாளும் பூஜைகள் நடக்கிற பொழுது ஒரு வாசலில் ஒரு அறத்துண்டை கட்டிக்கிட்டு ஒரு பிச்சைக்காரர் அப்படி ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிக்கிட்டு சாஞ்சி நிற்பார். இந்த பக்கத்தில் ஒரு சிவா சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு நிற்பார். என்னடா இவன்? ரங்கநாதனே வைணவத்தை சார்ந்தவன். இந்த வாசலில் நின்னா ரங்கா ரங்கான்னு கூப்பிட்றான், அந்த வாசலில் நின்னா சிவா சிவான்னு கூப்பிட்றான். அவன் ஒரு கிறுக்கையா, அவன்ட்டு சொல்லிட்டாலே அவனு சொல்லிட்டாங்க எல்லாரும். இவர் அந்த இடத்துல நின்று ஓயாம ரங்கா சிவா ரங்கா சிவா அப்படின்னு சொல்லிட்டார். வார மக்கள் போகிற மக்கள்லாம் அவர் ஒரு சித்தரி யோகின்னு சொல்லி அவரையும் கும்பிட்டு போவாங்க. அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுமே என்று நினைத்து கும்பிட்டுக்கிட்டு அப்படியே ரங்கநாதனை போய் பார்த்துட்டு சுற்றி எல்லாம் பார்த்து வரதராஜ பெருமாள், மகாலட்சுமி, பத்மாவதிதாயார், உடையார் சன்னதி எல்லாத்தையும் பார்த்து சாமியை கும்பிட்டு வந்துடுவாங்க. இதை சோழ மன்னர் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வருகிற பொழுதெல்லாம் இந்த வாசலில் நிற்கிறவரை கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்படி கவனித்து கொண்டு இருக்கையில் இவர் உண்மையிலே பித்தனா அல்லது சித்தனா, எதுவும் சக்தியை பெற்றவனா பெறாதவனா என்ற ஒரு சிந்தனை சோழ மன்னனுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலே இருந்தது. அதை ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்து என்ன செய்தார்னா, ஒரு நாள் ஏன் இப்படி நடந்துச்சுன்னா, மன்னர் போகும்போதும் அவருக்கு இது மன்னர்னு தெரியல, சராசரி மக்களாகவே தெரிந்தது அந்த பிச்சைக்காரருக்கு. அதனால தான் சோழ மன்னர் அவரை வாட்ச் பண்ணணும், கவனிக்கணும். உடனே அப்படி ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றிவிட்டது. அந்த சிந்தனை தோன்றியவுடன் என்ன செய்யார்னா, ரொம்ப நூதனமாக அவரை செக் பண்ணார் மன்னர். ஒரு நாட்டிய தாரகை, ஒரு பெண்மணி, அழகானவள், மந்திரிகள், ராஜ சபையை சார்ந்தவர்களுக்கு நாட்டியமாடி ஆனந்தமாகக்கூடிய ஒரு கணிகையர் பெண். அந்த பெண்மணியை சொல்லி ஒரு பக்தை கணக்கு நீ போய் அவரை போய் பாத நமஸ்காரம் பண்ணுமா, பாத நமஸ்காரம் செய்து நீ எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் சுவாமி அப்படின்னு நீ அழைத்து வீட்டுக்கு சென்று அவரை நீ கொஞ்சம் மனதை உன் பக்கம் கொஞ்சம் இழுத்துப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பக்குவமாக்கி விட்டார். யார்? சோழ மன்னன். ரொம்ப நூதனமாக, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அம்மா அதே மாதிரி அழகாக அலங்காரம் தோரணத்தோடு போய் ரங்கநாதனை கும்பிட்றதுக்கு முன்னால், சுவாமி நீங்கள் தான் என் தெய்வம், என் குருநாதா, என் பக்தா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி அவர் ஆமாம்மா நல்லா இருக்கியா, சந்தோஷம், என்னம்மா கும்பிட வந்தியா, சரி ரங்கநாதனை பார்த்துட்டியா, ரங்கநாதன் என்ன பெருசு சாமி, நீங்கள் தான் பெருசு, ஓ அப்படியா, சரி அப்படின்னாரு. சாமி ஒரு 3 நாள் அப்படி போய் கும்பிட்டா. உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். கிறுக்கு பேய சிரிக்காமல் அவள் நினச்சிக்கிட்டா. உடனே சுவாமி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எழுந்துட வேண்டும் சுவாமினார். வரனே, எப்போ வரணும் அப்படின்னாரு. உடனே இவன் நினச்சிக்கிட்டா இவர் நமக்கு மயங்கிட்டார் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சாமி உடனே சொன்ன நாளில் ஊருக்கு போயாச்சு. வீட்டுக்கு போகிறோன்னே சாமிக்கு தனி அறை கொடுத்தாள். அந்தால வெந்நீரும் பன்னீரும் ஊற்றி குளிக்க வைத்து அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து ஆனந்தமான பட்டு பீதாம்பர உடைகளெல்லாம் கொடுத்துட்டு, சாமி பட்சணம் என்ன வேண்டும் சாப்பிடுறதுக்குண்ணா, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம்மா, இந்த சாப்பாடு எங்கே கிடைக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னாரு. உடனே அவன் நல்ல இட்லி பண்டம் பலகாரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்தோடனே பையன் இவரை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ரூட் இருக்கான்னு பார்த்து மன்னர் சொன்னார்,
என்று நினைத்து இவர் பக்கத்தில் பையன் நெருங்கினான். நெருங்கிய உடனேயே அவருடைய ஆத்மசக்தியினுடைய சொரூபத்தினுடைய அக்னி சுவாலை அவன் மேனியை தாக்கிடுது, கீழே விழுந்துட்டார். நெருங்க முடியல, கீழே விழுந்துட்டாவா. அங்கிருந்து அரசபுரத்து மன்னர்கள் வந்தார்கள். சுவாமியுடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. சாமி, நீங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு குரு தான், உங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். மன்னர் உங்களை அழைத்து வர சொன்னார். அந்த மன்னனை நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைடான்னார் அவர். அந்த மன்னனை நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன சோதனை செய்து பார்ப்பதற்கு அவன் யாரப்பா? என்னை ஈசன் ஒருவன் தான் சோதிக்க சக்தியானவன். நான் அவனை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன், ரெங்கனை என் வாசியாக வைத்திருக்கிறேன். ஆகையினால் ஒரு பக்கம் ரெங்கனும் மறுபக்கம் ஈசனுமாய் இருக்கிறேன் நான். மன்னனை நாம் பார்க்க வர வேண்டாம். துறவிக்கு வேந்தன் துரும்பு போல், பக்தனுக்கு பதவி பாத ரட்சை போல் போ என்று சொல்லிவிட்டார். மன்னர் அங்கிருந்து சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு ஆவேசப்பட்டு ஓடி வந்தார். வந்த உடனே துறவி எதுவும் செய்து விட்டார் என்று நினைத்தீர்களா? பாத நமஸ்காரம் பண்ணார், பூமாலை தரித்தார், மாலையெல்லாம் கலத்தி போட்டார். மன்னா, உன் ஐயப்பாடு தீர்றதுக்காகத்தான் இந்த இடத்தில் நான் இருந்தேன். இந்த மங்கை என்னை 3 நாட்கள் வணங்கும் பொழுதும் புன்னகைத்தேன். அவளை விரும்புகிறவன் போல் என்று நினைத்து என் பக்கத்தில் வந்தாள். என்னை அவள் புரிந்து கொண்டாள். அவளை நீ சோதனை செய்து வைத்தது தவறு. அவளிடம் இந்த மன்னிப்பை கேளினார். ஆக இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இனி இந்த சோழ மண்டலத்தில் நான் இருக்க மாட்டேன் என்றார். சோழ மண்டலத்தில் இருக்க மாட்டேன்ட்டார். அங்கேருந்து கோவிச்சுக்கிட்டு போனார். கோவிச்சுக்கிட்டு போய் கரூரில் போய் கொஞ்ச நாள் இருந்து அங்கே போய் சமாதி ஆகிட்டார். அந்த சித்தருக்கு பேர் தான் கரூர் சித்தர். புரியுதா? அந்த சித்தருக்கு பேர் தான் கரூரார்னு நம்ம சொல்லுவோம்ல, 18 சித்தர்களில் கரூரார் அப்படி சொல்ல, கரூர் சித்தர் தான் அவர். சோழ மண்டலத்தில் தோன்றி சோழ மன்னனால் சோதிக்கப்பட்டு தன்னுடைய சுபிட்சை ஞானத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டி தன்னுடைய ஆத்மசக்தியும் சிவத்துவமும் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தி கரூர் என்னும் நகரத்துக்கு சென்று அங்கு பசுபதி ஈஸ்வரை தன் ஆத்மலயமாக்கி ஜீவசமாதியாகிய முக்தனாக காட்சியளித்த சித்தனுக்கு பெயர்தான் கரூர் சித்தர் என்பது பெயராகும். ஆக சித்தர்கள், ஞானியர்கள், யோகியர்கள் எல்லாரும் தன் உள்ளத்தினால் இறைவனை தன் உள்ளத்துக்குள்ளே வைத்து எல்லா சேவைகளையும் எல்லா அருள் ஞானங்களையும் இந்த உலகத்துக்கு பாவித்து மக்களுக்கு புன்னகைக்கிறார்கள். ஆகையினால் எல்லோருடைய மனமும் பகவானை எந்நாளும் மாசற்ற நிலைகளிலே வேண்டி மாசு மறுவற்ற நிலைகளிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு மாசில்லாத மனதுக்குள் ஈசனை ஆனந்தமாக வைத்து கொண்டு எந்நாளும் புனிதமாக வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வாழ்க வாழ்க.